மனம் விரும்பி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி பிஜேபியோட போகுமா? 1/2% ஓட்டு இருக்க தேமுதிக கூட போகாது, 4% ஓட்டு இருக்க பாமக கூட போகாது. நான் சொல்றது கிவன் அ சாய்ஸ். தமிழ்நாட்டில் ஒரு கட்சி போகாது. வட இந்தியாவில் பல கட்சிகளும் கிவன் அ சாய்ஸ் போக மாட்டான். நீ ஈடியை காமிச்சு மிரட்டி இல்லை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கி தானே கொண்டு வர. ஆனால் அந்த நிலைமை இப்போ மாற ஆரம்பிச்சிருக்கு. 3 பேருக்கு கொடுத்த சம்மன்ஸை ஈடி வாபஸ் வாங்கியிருக்கான். 2 சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ், இது ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் முதலமைச்சருக்கு நெருக்கமான உறவினர். யார்? முதலமைச்சரோட அண்ணனோட பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்காரு, மருமகன், அந்த குடும்பத்தோட மருமகன். நீ கொண்டு வந்து இடி கேஸில் இடி சம்மன்ஸ் டாஸ்மாகில் அவரை லிங்க் பண்ணுற. ஆனால் சட்டவிரோதமாக என்ன கேடுகட்ட காரியத்தை பண்ணியிருக்கீங்க? ஈடிக்கு அதிகாரமே கிடையாது ஒருத்தன் வீட்டை போய் சீல் வைக்கிறதுக்கு. நீ போய் சீல் வைக்கிற. இன்னைக்கு கோர்ட்டில் ஒத்துக்கிறான்ல நாங்கள் செஞ்சது தப்பு தான்றாங்க, சம்மன்ஸே வாபஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த ஃபைட்டை திமுகவால் பண்ண முடியுது இல்லை, ஏன் ஏடிஎம்கேவால் பண்ண முடியல? அதுக்கு ப்ராக்டிஸ் இல்லையோ? அதாங்க பவர் ட்ரிவன் மணி ட்ரிவன் விஷன். அரசியலில் எதுக்கு வர நான் கேட்குறேன். ஏதாவது ஒரு லட்சியம் அவனுக்கு இருந்து அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு சில தவறுகளை பண்ணி கொள்ளடிச்சு குடும்ப அரசியல் பண்ணால் அது மன்னிக்கத்தக்கது தான். ஆனால் வரதே கொள்ளடிக்கிறதுக்குன்னா